இந்த இந்த ராஜா அடிமைன்னு அவர் சொல்றாருல்ல டெரிக் பிரின்ஸ். அந்த கேள்வி என்னன்னா, நான் ராஜாவாக ஆசாரியனாக கிறிஸ்துவுக்கு கீழே இருக்க போறேனா, இல்லாட்டி நான் எதிரியின் கண்டனம், அவனுடைய எல்லா குற்றச்சாட்டுகள் இதற்கு கீழே நான் ஒரு அடிமையா இருக்க போறேனா? அதாவது நான் ஒரு திரும்ப திரும்ப பாவத்துல விழுந்து கொண்டிருந்தால், அ அது கீழ தான் இருக்கேன். ஐ அம் ஒன்லி அண்டர் காண்டம்னேஷன் ஆஃப் த எனிமி. திரும்ப திரும்ப அவிசுவாசத்துல போராடி கொண்டிருந்தா நான் எனிமியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்கு கீழ இருக்கும்போது நான் ராஜாவாகவும், ஆசாரியனா இருக்கிறேன். ஆனா இந்த இந்த சாய்ஸ் தினம் அ தொடர்ந்து நான் சூஸ் பண்ணணும். லிவிங் லைக் ஸ்லேவ்ஸ் மீன்ஸ் இட் இஸ் நாட் அ தியாலஜி. இந்த இறையியல் இல்ல. நான் இந்த பைபிள்ல போட்டிருக்கு, நான் ராஜரீக ஆசாரியன். தட்ஸ் குட். ஆனா பிராக்டிகலா என்னுடைய வாழ்க்கையில ஒரு எதிர்ப்பு வரும்போது, அ அதை குறித்து நான் என்ன நினைக்கிறேன்? அதை குறித்து அந்த பிரச்சனையை குறித்து என்னுடைய வியூகம், என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், என்னுடைய கோணம் என்னது? நான் பார்க்குற கோணம் எதுல இருக்குது? அதுல தான் தெரியும். நான் அ அடிமை அடிமையா இருக்கிறவன் பயப்படுவான்னு போட்டிருக்காரு. திரும்பவும் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவிய உங்களுக்கு கொடுக்கலன்னு. அந்த பயம் எத்தனை பேருக்குள்ள எதிர்காலத்தை குறித்தோ ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு பயம் வந்துருச்சுன்னா, அது அடிமையின் ஆவி. நமக்கு பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள அந்த அந்த ஆவி வந்துச்சுன்னா, நம்ம ராஜரீக ஆசாரியர்களா இருக்கோம். ஸோ நம்ம எப்பவும் திங்க் பண்ணணும். இது ஏதோ சும்மா சொல்றது இல்ல. இஸ் இட் பிராக்டிகல்? நமக்கு தெரியும், தியரி தெரியும். இயேசு கிறிஸ்து நம்மை ராஜாக்களும், ஆசாரியர்களுமாக மீட்டெடுத்து அந்த ராஜ்யத்துல இருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்வது, அ இந்த இ இ எனக்கு இந்த மோசே எப்படி அவன் கையில கொடுக்கப்பட்ட அந்த அ இடையனின் கோலை அவன் பயன்படுத்தினால் தான் அந்த செங்கடல் திறக்கும். அதுல அந்த கோலுல ஒண்ணும் இல்ல. தேவனுடைய வல்லமை தான். ஆனா அவனுடைய பாகத்தை செய்யணும். இப்ப நீங்களும் நானும் சொல்லலாம், நான் ஜெபிக்கிறதுனால இந்தியால ஒரு மாற்றம் வருமா? ஐ அம் ஜஸ்ட் ஒன் பெர்சன். அங்க 1.3 பில்லியன் பீப்பிள் ஆர் தேர். நான் ஒரு ஆளுன்னு. அப்ப மோசே கூட நினைச்சிருக்கலாம். இந்த இந்த குச்சிக்கும், அவ்வளவு பெரிய கடலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? இது பைத்தியக்காரத்தனம்னு நினைச்சிருந்தானா, ஒண்ணுமே நடந்திருக்காது. அவனுக்கு சொன்னதை அவன் செய்யும்போது தான், அங்க தேவனுடைய வல்லமை இறங்குது. அதுதான் தேவனுடைய திட்டம். அப்படின்னா, நம்ப ஜெபிக்க ஜெபித்து தான் உலகத்தை மாற்ற வேண்டும். இந்த ஆசாரிய ஊழியத்தை நம்ம கையில குடுத்திருக்கிறார்ன்னு சொல்லும்போது, நம்முடைய ஜெபங்கள் இயேசு கிறிஸ்து மேல ஜெபித்துக் கொண்டிருக்கிறார், பிதாவின் வலது பார்சத்தோட. ஆனா, அதுவும் இதுவும் கனெக்ட் ஆனா தான், அங்க சர்க்யூட் குளோஸ் ஆகும். நம்ம இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கும்போது, அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற மாரி காரியங்களுக்காக ஜெபிக்கும்போது, அது ஜாயின் ஆகுது. பவர் ஜாயின் ஆகுது. அந்த பவர் பிதாவுக்கு போய் பதில் வருது. அதுவரைக்கும் கனெக்ஷன் இல்ல இங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறத பத்தி நமக்கு கொ கேள்வியே இல்ல. ஆனா அவர் ஜெபிக்கிற போல அவருடைய நாமத்துல ஜெபிக்கும்போது, நம்ப இந்த ராஜ்யம் விஸ்தாரம் ஆகும். நம்ப நீங்க இருக்கிறது ஒருவேளை இந்தியாவோ, ஸ்ரீலங்காவோ, சென்னையோ எங்க இருந்தாலும், அந்த இடத்துல சூழ்நிலைகள் மாறணும்னா, ஒரு மனுஷன், ஒரு மனுஷி ஜெபித்தால் போதும். அப்படிதான் ஆண்டவர் வச்சிருக்கார் தீர்மானத்த. நான் நான் நெனைக்கிறேன், ஒரு 100 பேர ஆண்டவர் தேடல. ஹி இஸ் லுக்கிங் ஃபார் ஒன் பெர்சன். நான் அதுவாக இருக்கணும்னு வச்சுக்கணும். ஐ டோன்ட் வாண்ட் டூ திங்க் அபவுட் சம்படி எல்ஸ். இவரு இப்ப ஜெபிக்கிறாரா? அவரு ஜெபிக்கிறாரா? கூட்டமா ஜெப கூட்டத்துக்கு ஆளுங்க வரலன்னு நமக்கு வருத்தமா இருக்கு. ஆனா, அந்த கூட்டத்த வச்சு பார்க்கறதில்ல ஆண்டவர். அ ஒவ்வொரு ஆள பார்க்குறாரு. அ என்னால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்படி ஒரு ஆளு, ஆபிரகாம் இடைப்பட்டது, நோவா இடைப்பட்டது. இப்படி ஒவ்வொருத்தர உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஜஸ்ட் ஒன் மேன். அதனால நம்ப இந்த தேவராஜ்யம் விஸ்தாரம் ஆகணும். அ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். தேவனுடைய பிள்ளைகள் வெளியரங்கமாய் மற்ற எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தப்படணும். அப்படின்னு இந்த இந்த இருளின் ஆதிக்கத்தை நம்ப அ அ நம்ப அ மேற்கொள்ளணும். இப்படியெல்லாம் நம்ப ஜெபங்கள் இருந்தால், அ அ நான் நான் என்ன நெனைக்கிறேன்னா, நமக்கு அந்த ஒரு விசுவாசம் இருக்குதான்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில கேட்கிறேன். டூ வி ரியலி திங்க் அவர் பிரேயர்ஸ் மேக் அ டிஃபரன்ஸ்?
அப்படி இருந்துச்சுன்னா ஏன் ரொம்ப பிடிச்சி இவனை பிடிச்சி வேலை வாங்க பார்க்குறோம், அதை பண்ண பார்க்குறோம், இதை பண்ண பார்க்குறோம். இஃப் யூ ரியலி பிலீவ் இன் ப்ரேயர் அண்ட் ஆன்சர் டு ப்ரேயர், நம்ம ஜெபித்தால் தேவன் பதில் கொடுப்பார், பெரிய காரியங்கள் நடக்கும் என்று சொன்னால், சைடு ட்ரிக்கலாம் அதுக்காக ஒன்றும் உழைக்க வேணாம்னு சொல்ல. பட் ஒய் ஆர் வி ரிசார்ட்டிங் டு அதர் ட்ரிக்ஸ்? இவனை பிடிக்கிறது, அவனை பிடிக்கிறது, கொஞ்சம் லஞ்சம் கொடுக்கறது, அதை அவன் மேலே தாஜா பண்ணி சோப் போடுறது. உங்களுக்கு எனக்கு தெரியும் தட் இஸ் நாட் ரைட். அதையும் பண்ணிக்கிறோம். ஸோ ஒய் ஆர் வி டூயிங் தட்? அப்போ நம்ம நம்ம அந்த இந்த இந்த காரியத்தை யோசிப்போம். உண்மையிலேயே நமக்கு இந்த ஜெபத்து மேலே உண்மையான ஒரு அஹ், 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 நம்பிக்கை இருக்குதா? ஆனால் நம்ம கண் கூட பார்க்குறோம், இந்த உலகம் நம்மை சுற்றி இருக்கவங்க நம்ம இயேசு கிறிஸ்துவை பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி அவர் இன்னைக்கு ஜீவிக்கிறார் என்று சொல்லி நம்முடைய அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக உலகம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நானும் சொல்லி பார்ப்போம். ஒரு ஒரு ஆள் உடம்பு சரியில்லை, இல்லாட்டி பிரச்சனையில இருக்காரு, ரொம்ப குழப்பத்துல இருக்காரு, டிப்ரெஷன்ல இருக்காரு. நீங்க சொல்லுங்க, நான் இது தீர்கிற வரைக்கும் உங்களுக்காக ஜெபிக்க போறேன்னு. எத்தனை பேர் வேணான்னு சொல்லுவாங்க? உலகத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நமக்காக. அவங்களுடைய நீங்க அவங்கள போய் நீ பாவி, நீ ஏன் இதை செய்யற அதை செய்யற இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க அதுக்காக இல்லை. அவங்க நம்ம ஆசாரியர்களாகிய நாம் ராஜ்யத்தில் இருக்கிற ராஜரீக ஆசாரியர்களால் நாம் அவர்களுக்கு பிராக்டிக்கலாக அந்த பிரச்சனைகளை தீர்க்க தேவனுடைய நமக்கு கையில வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த அந்த இடத்துல சத்ருவின் ஆதிக்கத்தை, சத்ருவின் வேலைகளை மேற்கொள்ள நம்ம செய்யணும். ஒரு அசுத்தாவி பிடிச்சிருந்தா, நீ ஏன் தாயத்தை கட்டியிருக்க, அதை கட்டியிருக்க, நீ என்ன உங்க உங்க தாத்தா இது பண்ணாரு, அது பண்ணாரு, இது இது ஓகே, இது அதோட சொல்லிட்டு வெளியே வந்தா ஒன்றும் இல்லை. ஒருத்தன் தருத்தனா இருந்தா நீ ஐயோ பாவமே அப்படி சொல்லி ஒரு 10 ரூபா 100 ரூபா கொடுக்கறதுல இது ஓகே. அது அதோட முடியறது இல்லை. ஹவ் நம்ம நம்ம எப்படி நம்ம அவங்களுக்காக சத்துருவை மேற்கொள்ள வேண்டும் என்று அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உலகம் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஒரு இடத்துல போய் சப்பானிகளை நீங்க நடக்க வச்சீங்கன்னா எத்தனை சப்பானி அந்த ஊருக்கு வருவான் தெரியுமா? இன்னைக்கு பாருங்க, ஏதோ ஹைதராபாத்லயே எங்கேயோ ஒரு ஒரு ஆள் ஏதோ ஒரு மீன் கொடுப்பாங்க ஆஸ்துமா போறதுக்காக. அந்த மீன்ல இருக்குன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கான ஜனங்க வேற வேற ஊர்ல இருந்து எத்தனையோ 1000 மைல்லாம் தள்ளி வராங்க அந்த ஊருக்கு. ஒரு சின்ன ஒரு காரியம் நடக்குதுன்னு ஒரு வருஷத்துல ஒரு தடவை நடக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு அது ஹீல் ஆகிறது இல்லை. ஆனா பாருங்க, அந்த ஒரு நம்பிக்கை இருந்தாலே ஜனங்க வருவாங்க. அப்படிதான் லட்சக்கணக்கான ஜனங்க ரெய்னாட் பாங்கிக்கோ டிஎல் ஆஸ்மானுக்கோ வந்தாங்க. ஏன்னா உலகம் காத்து கொண்டிருக்கிறது. எங்களுக்காக யாராவது உண்மையிலே ஜெபிப்பாங்களா? ஜெபிக்கும் போது அதுல வல்லமை இருக்குதா? நீ உண்மையான ராஜரீக ஆசாரிய. நான் பேருக்கு ஜெபிக்கிறது, அப்படி கையை வச்சு கர்த்தரே ஆசீர்வதியும்னு, அது அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஓகே, ஒரு நிமிஷம் கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும். ஆனா ஒரு வித்தியாசமே இல்லையே. அப்படிப்பட்ட ஒரு பாண்டேஜிலிருந்து, ஒரு துன்பங்களிலிருந்து, துயரங்களிலிருந்து, வியாதி வேதனைகளிலிருந்து விடுதலை ஆகும்படியாக ஜனங்கள் நமக்காக காத்து கொண்டிருக்காங்க. 1 கொரிந்தியர் 4:20 இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் வார்த்தையில் இல்ல, வல்லமையில் இருக்கு. இட்ஸ் நாட் டசன்ட் கன்சிஸ்ட் இன் வேர்ட்ஸ். நம்ம நிறைய பேசுறோம். ஆனால் தேவனுடைய வல்லமை தான் ரோமர்ல இருக்குது. இந்த இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன்னா இது மற்றவர்களை அந்த இந்த இந்த விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிற ஒரு வல்லமையா இருக்குது. ரட்சிப்பு என்பது ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாத்திலையும் ரட்சிப்பு. இந்த இப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஆசாரிய, ராஜரீக ஆசாரியனை உலகம் தேடிட்டு இருக்கு. நீங்களும் நானும் இருந்தோன்னா நம்ம கணக்கெல்லாம் போட வேணாம், ஆட்கள் நம்மை தேடி கொண்டு வருவாங்க. நிச்சயம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. சர்ச்சுக்கு வாங்க நீங்க சொல்ல வேணாம், வருவாங்க அவங்கள. இந்த இன்னொரு காரியம் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நம்ம இந்த இந்த ஆசாரிய ஊழியத்தினுடைய பொறுப்புகளை நாம் செய்யாவிட்டால் நம்ம ராஜாவாகவும் இருக்க முடியாது. அப்படின்னா ஆளுகை செய்ய முடியாது. ராஜாவாக இருக்கிறதுனா நம்ம சூழ்நிலை, நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலைகள், இதுக்கெல்லாம் ஜெயிக்கிறது
இதையெல்லாம் மேற்கொள்வது, எதிரியை மேற்கொள்வது, அதான் ராஜாவினுடைய வேலை. நமக்கு முதல்ல அவர் சொல்லிக் கொடுக்கிறார் இல்லையா, நம்ம இந்த ஆசாரியர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும்போது நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம நம்ம நினைக்கிறத செய்யறது, நமக்கு வசதியா இருக்கிறது, இன்பமா இருக்கிறது, இதையே மாம்சத்தின் காரியங்களையே செய்து கொண்டிருக்கும் போது நான் நிச்சயமாக ஆசாரியனாக இல்லை. அதுக்கு அடுத்தாப்புல எபிரேயர் 13:16 நம்ம மற்றவர்களோடு எல்லாவற்றையும் நன்மைகளை செய்யணும், பகிர்ந்து கொள்ளணும். அதுவும் ஒரு ஆசாரியனுடைய இருதயத்திலிருந்து வருது. மூன்றாவதாக இடைப்படணும்னு பார்த்தோம். இந்த இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும்போது தான் நம்ம ஆசாரியத்துவத்தை அபியாசம் பண்ணுகிறோம். we are practicing our priesthood. யாராவது வாசிங்க 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனமும் 9வது வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரி கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். நீங்களோ உங்கள் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிலிருந்து வரவருடைய புண்ணியரை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரி கூட்டமாய் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறீர்கள். ஆமே. எந்த காரணத்துக்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கோம்னா அவருடைய புண்ணியத்தை அறிவிக்கணும். அப்பதான் நான் ஆசாரியனுடைய வேலை செய்யறேன். அந்த ஆவிக்குரிய பலிகளை நான் செலுத்தணும். அப்பதான் நான் ஆசாரியனா இருக்கிறேன் என்று இவர் சொல்லிக் கொடுக்கிறார் பேதுரு. ஆமென். இந்த இந்த ஸ்டேட்டஸ் மாத்திரம் போதாது. அந்த ஸ்டேட்டஸ், அந்த அந்தஸ்துக்கு ஏற்றபடி நம்ம இருக்கணும். இந்த நாள்ல நான் ஆசாரிய ஊழியத்தை செய்யாமல் இருந்தால் என்னை குறித்து நான் சொல்ல முடியும், நான் செய்யல, இன்னும் நிறைய செய்யணும். அதனால என்னுடைய இந்த ராஜா என்கிற அந்த ஒரு காரியத்தை என்னால முழுசுமா அதை உபயோகப்படுத்த முடியல. ஐ எம் நாட் ஏபிள் டு ரூல் அண்ட் ரெயின் அஸ் அ கிங். அதனால தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற வல்லமையை நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால தான் நம்ம சபைகள் உப்புசப்பு இல்லாமல் இருக்குது. அதனால நம்ம ஒவ்வொருவரும் யோசிப்போம். முதல்ல அந்த ப்ரீஸ்ட்லி மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கணும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலையை இந்த நாளில் பரலோகத்திலிருந்து நமக்காக இடைப்பட்டு ஜபித்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம தான் அவர் அங்க செய்யற ஊழியத்துக்கு பூமியில செய்வதற்கு அவரோட எக்ஸ்டென்ஷன். நம்ம தான் அவருடைய அம்பாசடர்ஸ். அவர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஓடி ஜெபம் பண்ண வேண்டியது, இன்னைக்கு ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டிய வேலையை நமக்கு கொடுத்துருக்காரு. இயேசு கிறிஸ்து இறங்கி வர போறதில்லை. அதை நம்ம மாம்சத்துல செய்ய வேணாம், நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆனா நம்ம ஜஸ்ட் மூவ் பண்ணா போதும், பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப மூவ் பண்ணுவார். இஃப் யூ ஜஸ்ட் ப்ரே a little bit, he will add lot more. ஆவியானவருடைய உதவி தான் செய்ய முடியும். ஆனா ஆவியானவர் செய்வார்னு இப்படி கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்க முடியாது. you do a little bit, he will do lot more. அதனால நிறைய காரியங்கள் ஆண்டவர் இந்தியாவை முழுவதும் ரட்சிக்க விரும்புகிறார். நம்ம இருக்கிற நாட்டை, இந்த ஏரியாவை ரட்சிக்க விரும்புகிறார். அதுல நமக்கு சந்தேகமே இல்லை, யாருக்குமே சந்தேகம் இல்லைன்னு. அதுதான் அவருடைய திட்டம். இது 100 வருஷம் கழிச்சு ரட்சிக்கப்படணும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் மரித்து கொண்டிருக்காங்க இயேசுவை அறியாமல். ஆனால் அதை நிறைவேற்ற முடியாததுக்கு காரணம், நாம் இந்த காரியங்களை, தேவனுடைய திட்டத்தை நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும். நமக்கு தெரியும் சவுத் கொரியால மாறினது, ஆப்பிரிக்கால மாறினதெல்லாம். அப்படிப்பட்டவர்களை நம்ம நாட்டிலையும், நம்ம இருக்கிற நாட்டிலையும் ஆண்டவர் எழுப்பணும். ஒரு பாங்கியோ பால் யாங்கிச்சோவையோ எழுப்பணும். நம்ம மத்தியில் எழுப்பணும். இந்த குரூப்ல எழுப்பணும். இன்னைக்கு நம்ம சேர்ந்து ஜபித்து கொண்டிருக்கோம்ல, இதுல ஒருத்தர் 2 பேராவது எழும்பி வரணும். நான் அப்படி இருக்க போறேன். ஆண்டவர் அந்த கிரியை செய்யட்டும். ஆமென். நம்முடைய ஜெபங்கள், இது ரொம்ப ஒரு இந்த ராஜரீக ஆசாரியன்றது ஒரு பெரிய ஸ்லாக்கியமுள்ள ஒரு ஊழியம். இயேசுனுடைய ஊழியத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனா இது ஏதோ இந்த அங்கி போட்டவங்க, அவங்க போட்டவங்கலாம் சொல்லிட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. அப்படி யாரையும் அப்பாயின்ட் பண்ணல அவர். எல்லா விசுவாசிகளும் ராஜரீக ஆசாரியர்கள். யார் வேணாலும் அதை செய்யலாம். ஆமென்.